So, last 2 weeks sermon la enna, what did you guys understand? என்னங்க? நான் ஒரு ஆவி அப்படின்னா என்னது? சொல்லுங்க. என்ன? நம்ம ஆவியா இருக்கிற தேவன் நம்ம என்ன செஞ்சாரு? அவரை போலவே உண்டாக்கினார். ஸோ நாமும் ஆவியா இருக்கிறோம். வேற ஆத்துமா என்னது? ஆத்துமா என்னது? சிந்தனை, உணர்ச்சிகள், சுயசித்தம். இதெல்லாம் எப்படி ஷேப் ஆகுது? இது மூணு எப்படி ஷேப் ஆகுது? இது மூணும் கலாச்சாரம், அனுபவங்கள் மூலமாக என்ன செய்யுது? ஷேப் ஆகுது. இப்போ நீங்களே வந்து ஆப்பிரிக்காவில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ட்ரைபல் பீப்புளுக்கு பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கிற விதம் எப்படி இருக்கும்? உங்கள் மைண்டு செட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ எப்படி மைண்ட் செட் எப்படி இருக்குது? தமிழ் அப்படி இருக்கு. ஸோ நம்முடைய சிந்தனை, நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய விருப்பங்கள், வெறுப்புகள், நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியம், தெரிந்து கொள்ளுகிற விதங்கள், எதை தெரிந்து கொள்கிறோம், இதெல்லாம் வந்து எதனால கண்டிஷன் ஆயிருக்கு? கலாச்சாரம் மற்றும் அனுபவங்கள் மூலமாக இதெல்லாம் பாதிக்கப்படுற ஒரு காரியம். ஆனால் ஸ்பிரிட் என்ன செய்யறதில்ல? இது எதனால என்ன செய்யப்படுறதில்ல? பாதிக்கப்படுறதில்ல. ஸோ ஆத்மான்றது கண்டிஷன்டு செல்ஃப். என்னதுங்க? கண்டிஷன்டு செல்ஃப். கண்டிஷன்டுனா என்னது? அதை ஒரு விதமாக என்ன செஞ்சிருக்கு? மோல்டு மாதிரி பண்ணி வச்சிருக்கோம், அதுதான். ஆனால் ஸ்பிரிட் என்னது? அன்கண்டிஷன்டு. சரிங்களா? அன்கிரியேட்டட்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் ஆண்டவர் வந்து என்ன டைமென்ஷனில் இருக்காரு? சிருஷ்டிக்கப்படாத ஒரே ஒரு டைமென்ஷன்னா யாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவியினர் தான் the only uncreated dimension. மீதி எல்லாமே என்னது? சிருஷ்டிக்கப்பட்டது. ஸோ அந்த அன்கிரியேட்டட் டைமென்ஷன்லேருந்து வந்தது தான் யாரு? நம்ம ஸ்பிரிட். புரியுதுங்களா? அது எவ்வளோ பெரிய மேட்ரு. என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பக்கத்தில் சொல்லு, நீ பெரிய ஆளுப்பா. அன்கிரியேட்டட் டைமென்ஷன், அதாவது சிருஷ்டிக்கப்படாத மண்டலம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை என் பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது எல்லா பிள்ளைங்களும் சரி கேட்குறது, ஹூ கிரியேட்டட் காட்? இல்லை, ஹூ கிரியேட்டட் காட்? நான் சொன்னேன், பிஜு கிரியேட்டட் காட். உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்டானுங்க? ஹூ கிரியேட்டட் பிஜு? நான் சொன்னேன், ஷிஜு கிரியேட்டட் பிஜு. ஸோ ஹூ கிரியேட்டட்? ஸோ இப்படியே போய்கிட்டே தான் இருக்குமே ஒழிய, காடுன்னு சொல்லிட்டோம்னா அந்த டெஃபினேஷனே என்னது? அன்கிரியேட்டட். அதுதான் டெஃபினேஷன். அன்கிரியேட்டட் பீயிங், சிருஷ்டிக்கப்படாத ஒரு மண்டலம், சிருஷ்டிக்கப்படாத ஆள் தத்துவம், சிருஷ்டிக்கப்படாதவர், மற்ற எல்லா சிருஷ்டிப்புக்கும் காரணமானவர். அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறோம்? காட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு ரெல்மில் இருந்து என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர்? உங்களை உண்டாக்கியிருக்காரு. ஆவியாகிய உங்களை அப்படிப்பட்ட ஒரு அன்கிரியேட்டட் செல்ஃப்ல இருந்து உண்டாக்கியிருக்காரு. அதுதான் உங்களுடைய அடையாளத்தின் ஆழமான அடையாளம். இந்த ஆத்மாவினால வர அடையாளம், சரீரத்தினால வர அடையாளம்லாம் வெங்காய தோல் மாதிரி வெளியில் இருக்கிற மேட்ரு. அது உங்களுடைய உண்மையான அடையாளம் கிடையாது. உங்களுடைய உண்மையான அடையாளம்
இந்த காண்கிற உலகத்தில் எதையுமே வச்சு அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அடையாளம். புரியுதுங்களா நான் பேசுறது? ஆனால் நம்முடைய அடையாளத்தை ஒன்று சரீரத்தில் நடக்கிற காரியங்களை வச்சோ இல்லாட்டி ஆத்மாவில் நடக்கிற காரியங்களை வச்சோ நம்ம நான் அப்படின்றத போய் அங்கே சொருகும் பொழுது என்னவாயிருது? மால் ஃபங்க்ஷன் ஆகி என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது? பெயின் பாடி, பிளாக் ஹோல், ஃப்ராக்மெண்ட்ஸ். நமக்குள்ள வலிகளினாலே, பெயின் பாடினா என்னது? சேர்த்து வைக்கப்பட்ட, ப்ராசஸ் பண்ணப்படாத, சுகமாக்கப்படாத வலிகள். அக்யூமுலேட்டட் பெயின், அக்யூமுலேட்டட் பெயின், சேர்த்து 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 அந்த அக்யூமுலேட்டட் பெயின் வந்து தனியாக பிஞ்சு போய் ஒரு தனி என்டிட்டியாகவே என்ன செஞ்சிருது? மாறிடுது. மாறிட்டு அதுக்குன்னு ஒரு எனர்ஜி ஃபீல்டு, அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன், அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்குவன்சியில் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து என்ன, அந்த பெயின் பாடிஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணுது? எப்போ பார்த்தாலும் எதை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுது? உங்களுடைய சிந்தனை, உணர்ச்சிகள், சுயசித்தம், இது மூணுத்தையும் அந்த பெயின் பாடி என்ன செய்யணும்னு நினைக்குது? டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்குது. டேக் ஓவர் பண்ணாதான் அது எங்கே வர முடியும்? டார்மெண்ட்னா என்னது? ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிற பெயின் பாடி அதுக்கு பசிச்ச உடனே என்ன பண்ணுது? ஆக்டிவ் பெயின் பாடியாக மாறுது. ஆக்டிவ் பெயின் பாடியாக மாறும் பொழுது அப்படியே உங்களுக்குள்ளேருந்து அது எப்படியே எழும்பி உங்களை டேக் ஓவர் பண்ணி என்ன பண்ணுது? நான் என்ன சொன்னேன்? பெயின் பாடி லவ்ஸ் இமோஷனல் ட்ராமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெயின் பாடிக்கு இமோஷனல் ட்ராமா பிடிக்கும். ஜிகிரி ஜங்கு ஜிங்கா அப்படின்ட்டு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சண்டை போடுறதுக்கு காரணம், பெயின் பாடி என்ன தேடுது? இறை தேடுகிறது. அந்த இறை என்னவா இருக்கும்? எந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் தான் அதால் சாப்பிட முடியும்? சொல்லுங்க. பெயின் ஃபீட்ஸ் ஆன் பெயின். திரும்ப சொல்லுங்க. வலியை தான் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். வலி வந்து சந்தோஷத்தை சாப்பிட முடியாது. வலி வந்து சமாதானத்தை சாப்பிட முடியாது. வலி எதை தான் சாப்பிட முடியும்? வலியை தான் சாப்பிட முடியும். ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற பெயின் பாடி எழும்பும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய பெயின் பாடி ஆக்டிவேட் பண்ணாதான் அதால் சாப்பிட முடியும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் எங்கெல்லாம் பட்டன் இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும். புரியாத மாதிரியே உட்காந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா நான் பேசுறது? ஸோ இட் புஷஸ் த பட்டன்ஸ். இரிட்டேட். ஸோ அந்த அது கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், மனப்பாடம் பண்ண வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. சொல்லுங்க, இனி. திரும்ப சொல்லுங்க. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஸோ இதில் 2 நான் இருக்கு பாருங்க. இனி நான் அல்ல. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அது ஒரு நான். அப்புறம் நான் இப்பொழுது மாம்சத்தில், அது ஒரு நான். சரிங்களா? there are 2 eyes. Can you see the 2 eye? It's no longer I who lives, but Christ lives in me.
The life that I live, again there is an I. புரியுதுங்களா நான் பேசுறது? ஸோ அந்த ஐயோட கிரீக் போய் பார்த்தீங்கன்னா, ஐயோட கிரீக் என்னது? ஈகோ. அந்த வார்த்தை பேர் என்ன? ஈகோ. The no longer I. ஸோ ஆண்டவர் எதை ரிமூவ் பண்றாரு உன் வாழ்க்கையிலிருந்து? ஈகோவை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறார். இந்த அடுத்த ஐ பாருங்க, அது கிரீக்ல ஐக்கே ஈகோன்றனால ரெண்டுத்துக்குமே ஈகோன்னு வருது. பட் ஆனால் நான் ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். ஸோ தெர் இஸ் அ ஈகோ, அப்புறம் தெர் இஸ் ஸ்பிரிட். புரியுதுங்களா? ஆவின்னு ஒன்று இருக்கு, என்ன இருக்கு? ஈகோன்னு ஒன்று இருக்கு. இந்த ஈகோவை ஆண்டவர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறார். ஏன்னா உன் வாழ்க்கையில் எல்லா வலிக்கும், எல்லா வேதனைக்கும், எல்லா விதமான குழப்பங்களுக்கும் காரணம் எதுதான்? ஈகோ தான். யோசித்து பாருங்களேன். இப்ப மணி என்ன? 9 9:12. 9:12 உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குதா? இப்போ இந்த நிமிஷம் ஏதாவது பிரச்சனை நடக்குதுங்களாங்க? யாராவது உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டு நெரிச்சிட்டு எவனாவது கொண்டுட்டு ஏதாவது அடித்து இப்போ ஏதாவது பிரச்சனை நடக்குதா? ஆனால் பிரச்சனையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறது யாரு? ஈகோ. என்ன அப்படி சொல்லிட்டானே அவன் சொல்லி 2 வருஷமாய் போச்சு. அவன் உன்னை கெட்ட வார்த்தையில் திட்டி 2 வருஷமாய் போச்சு. அவன் உனக்கு விரோதமா பேசி 2 வருஷமாய் போச்சு. அதை இந்த பிரசன்ட் மொமெண்ட்குள்ள டிராக் பண்ணி சஃபரிங்கை கண்டினியூ பண்றது எதுதான்? அப்புறம் அவன் பண்ணது கரெக்ட். அவன் பண்ணது கரெக்ட், தப்புன்றதே இல்லை. அவன் பண்ணது கரெக்ட்னு சொன்னேன்னா, அவன் கெட்ட வார்த்தை பேசின கரெக்ட், உன்னை பற்றி சொன்ன கரெக்டாக இருக்கலாம், அது வேற காரியம்னு வச்சுக்கோ. அவன் பண்ணது தப்பு ரைட்டுன்றது 2வது பாயிண்ட். அவனையே பற்றி பேசலை. நான் என்ன சொல்றேன்னா, அவன் பேசினான், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பேசினான். அதான். ஆனால் இன்னைக்கு சஃபரிங்கா உனக்கு எது, நீ இன்னைக்கு எதை குறித்து நீ இன்னைக்கு சஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி, எங்க வலி இருக்குது? என்ன இப்படி சொல்லிட்டானே? நான் தான் சொன்னேன், இந்த சின்ன பிள்ளை ஏன் அழுகுது? ஏன் டாய், என்னுடைய பொம்மை, அது தரையில சும்மா தான் கடந்துக்கிட்டு இருக்கும். அதை இந்த 2வது குட்டி அப்படியே சிக் 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 சிக்னு அதை எடுத்த உடனே இந்த மூத்த பிள்ளைக்கு என்ன வருது? கோபம் வருது. எப்படி வருது? எப்படிங்க வருது கோபம்? எதனால வருது கோபம்? ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் வித் த டாய். என்னது? ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் வித் த டாய். அந்த டாயோட தன்னோட ஈகோவை என்ன செஞ்சிருது? நான் அப்படின்ற வேல்யூவை அந்த டாயோட அட்டாச் பண்றதுனால அந்த டாய் எடுத்து டம்முன்னு அடிச்சுட்டா, கையை பிடிச்சிட்டா, கையை உடைச்சிட்டா, இது கை உடைஞ்ச மாதிரி அழுகுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு பாவி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா இட் ஒன்ட் ஹெல்ப். யாருனாலும் சொல்லலாம் நான் ஆவி நான் ஆவின்னு. ஆனால் நீங்கள் ஆவியாக தான் ஆப்ரேட் பண்ணுறீங்களா இல்லையான்றது, உங்களை எது ட்ரிகர் பண்ணுது, உங்களுக்கு எது வலியை ஏற்படுத்துன்றது நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆவியா இல்லைன்னா பாவியான்றதை நான் சொல்லிடுவேன். நான் ஒரு ஆவி அப்படின்றத ஒரு மென்டல் கான்செப்டா நீங்க எடுத்துக்கலாம். அதனால நீங்க அந்த டைமென்ஷன்ல ஆப்ரேட் பண்றீங்கன்னு கிடையாது. நான் சொல்றது சொல்லுங்களேன், நான் ஒரு ஆவி. இன்னொருத்தர் சொல்லுங்க. இப்ப நான் அடுத்து கேட்கிறேன், நீங்க யார் அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்றதுனால நீங்க அந்த டைமென்ஷன்ல ஆப்ரேட் பண்றீங்கன்னு கிடையாது. பரீட்சைக்கு பதில் எழுதி 100க்கு 100 மார்க் வாங்குறது பத்தி இது கிடையாது.
நீ யார்? நான் ஒரு ஆவி. ப்ரூஃப் டெக்ஸ்ட் கலாத்தியர் 2:20 அப்படின்னு நீங்க போடுறதுனால நீங்க ஆவி டைமென்ஷன்ல ஆப்ரேட் பண்றீங்கன்னு கிடையாது. ஆவி டைமென்ஷன்ல ஆப்ரேட் பண்றீங்களா இல்லாட்டி ஈகோ டைமென்ஷன்ல ஆப்ரேட் பண்றீங்களான்றது எப்படி தெரியும்னா, உங்களை எது ட்ரிகர் பண்ணுது. ஜீசஸ் சொல்றாரு, பிசாசு இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஈகோவும் பெயின் பாடியும் இல்லைன்னா பிசாசுக்கு உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. சிம்பிள். ஈகோவும் பெயின் பாடியும் இல்லைன்னா பிசாசுக்கு உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. எதை வச்சும் ஜீசஸ் ட்ரிகரே பண்ண முடியாது. எதை வச்சும் ஜீசஸை ஒரு என்ன சொல்ல, ஒரு நெகட்டிவிட்டி அவருக்கு உள்ள உண்டாக்கவே முடியாது. தெரியும்டா நீ எப்படி பிறந்தான்னு, ஏதோ உங்க அம்மா காபரியால் எவனோ வந்தானா அப்படின்னு சொன்னாலும், என்ன நாசரத்திலிருந்து தானே வந்த, ஐய நாசரத்திலிருந்து நன்மை என்ன நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு சொன்னாலோ, இப்போ உங்க ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன்லாம் பாருங்க. உங்க ஊரு, உங்க சாதி, எந்த ஊர்ல எந்த கிளையில உட்காந்துருக்கீங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவான் இன்டர்வியூல என்ன சொல்லுவான்? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அந்த செல்ஃப் வேர்டு தான் என்னது? ஈகோ. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க? பேர் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவீங்க? born and brought up in சென்னை சார். born and brought up in சென்னை சார். அப்புறம் ஐ ஸ்டடிட் இன் புல்புல் மந்திர் சார். அப்புறம் ஐ டிட் என்னது பிஎஸ்சி இன் எம்சிசி சார். அப்புறம் நான் வந்து ஐ ஒர்க்ட். ஸோ உன்னுடைய செல்ஃபே வந்து என்னது? யோர் கன்ஸ்ட்ரக்டட் செல்ஃப். அதெல்லாம் உரிச்சிரு, அதெல்லாம் உரிச்சிரு, அதெல்லாம் உரிச்சிரு, விட்டுட்டு யாரு நீ? அதனாலதான் டீச்சர் அவங்க பாவம் 98 வயசுல கொண்டு வந்தாலும் ரிட்டையர்ட் டீச்சர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றான். அந்த டீச்சர் ஐடென்டிட்டி அந்த அம்மா விட்டு எடுக்கவே மாட்டான் பாருங்க. ரிட்டையர்ட் டீச்சர், ரிட்டையர்ட் பிரின்சிபல், ரிட்டையர்ட் ஹெச்எம், ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்டே ஒண்ணுமில்லாம போயிருச்சு. கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கிட்டு என்ன பக்கத்துல கேளு, யார் யா நீ? யார் நீ? சும்மா நான் ஒரு ஆவி அப்படின்னு நீ சொல்றதுனால நீ ஆவி டைமென்ஷன்ல ஆப்ரேட் பண்றன்னு கிடையாது. பவுல் சொல்றான், எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன், பரிசேயனுக்கு பரிசேயன். இதெல்லாம் பெரிய ஐடென்டிட்டிஸ் அந்த காலத்துல. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் அப்படி அடிக்கிட்டே வரான். அதெல்லாம் சொல்றான், இவைகள் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இன்ஃபேக்ட் அதோடைய கிரீக் வேர்ட் ஸ்கூபுலா, which in English it is translated as shit. பாஸ்டர் ஷிட் சொல்றாங்கல்ல, பைபிள்ல இருக்க வார்த்தை தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன ஸ்கூபுலான்னு சொல்றேன். I consider them scubula. All your egoic identification is nothing but scubula. Oh, it's getting rough. நானும் ஒரு ஆவி கொஞ்சம் நல்லா போகும்னு நினைச்சா என்ன இப்படி போகுது? நல்லா தான் போகுது. சரி, ஒரு 4 பேர் வாருங்க. பயப்படாத, உன் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. வா. போய் அந்த வீடு எடுத்துக்கோ.
அந்த இதுலேருந்து அந்த பேக்லேருந்து அந்த கார் போதும். ஓகே, சந்தோஷத்தை பாருங்க. கார் பார்த்தோம். வா 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 ஃப்ரண்ட்ல வா. எங்கடா ஒரே சந்தோஷமா இருக்கு. வீடு, கார், ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன். லைட்டா இது டான்ஸ் ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற தென்னை மரம் இவன் சைடு வந்துருச்சு. பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிற தென்னை மரம் இப்படி சாஞ்சிக்கிட்டு நிற்கிது. அதுக்கு இவன் படுற பாடு இருக்கே, அதுக்கு இவன் போடுற சண்டை இருக்கே. அந்த அம்மா மீன் வறுக்கும் போது அந்த புகை இந்த ஜன்னல் வெளியா இப்படி வெளியா வருது. அதுக்கு இவன் பண்ற பிரச்சனை இருக்கே. இந்த காரை வாங்கிட்டு இந்த ரோட்ல வரும் பொழுது இன்னைக்கு ஒரு மாடு BMW கார்ல தம்பம் வச்சு அது ஷிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் ஹார்ன் அடிச்சேன், அது நகராம இப்படி பண்ணி. ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் இருந்ததுன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சு. ஜேசு சொல்றாரு லூக்கா 6ஆம் அதிகாரத்தில், நான் அந்த வசனம் கொடுத்துருக்கேன், போடுங்க. லூக்கா 6, பிவேர் அண்ட் டேக் ஹீட், வசனம் நம்பர் 12:15. லூக்கா 12:15. பின்பு அவர்களை நோக்கி என்னதுங்க, ஒருத்தவங்க சத்தமா படிங்க, நீங்க எல்லாரும் என்ன பாருங்க, நீ இங்க பாரு, ஆசையா பாருத. பின்பு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பக்கத்தில் அப்படியே மண்டையை தடவி கொடுத்து சொல்லுங்க, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. My spirit is word and my spirit is Zoe. My word is spirit and Zoe. என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. ஸோ உங்க ஜீவன் அப்படின்றது ஆவி மண்டலத்திலிருந்து நீங்க ஆப்ரேட் பண்ணலன்னா, உங்களுடைய ஒரு பார்ட் எங்கிருந்து உங்களுடைய ஜீவனுடைய டெஃபினிஷனை கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க? The abundance of the things that you possess அப்படி சொல்றாரு. Your life is not defined by the abundance of the things that you possess. அதனால வீடு வச்சிருக்க தப்பா? வீடு வச்சிருக்க தப்பா? இல்ல. கார் வச்சிருக்க தப்பா? நகை நட்டு வாங்குறது தப்பா? இல்ல. அதோட நீ ஐடென்டிஃபை பண்ற பாரு உன் வேல்யூவை. நீ யாரு அப்படின்றத, இப்போ நீங்களே போய் ஒரு இடத்துல பேசுறீங்க, ஏதோ பேசுறீங்கன்னா, சொந்த வீடு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் வருது இல்ல, சொந்த வீட்டில். அந்த சொந்த வீட்டில் வர ஸ்மைல் இருக்கு, அது வந்து ஈகோல இருந்து வர ஸ்மைல். அது உன்னை கொன்றுவிடும். ஆவிக்கு வீடு தேவையில்லை. பட் தேவன் ஆவியா இருக்கிற தேவன் தான் இந்த சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்தார். ஸோ பிசிக்கல் டைமென்ஷன் அவர் நேசிக்கிறாரு, ஆனா அதை வச்சு அவர் ஐடென்டிஃபை பண்றது இல்லை. ஸோ ப்ராஸ்பரிட்டி மெசேஜ்ல எங்க ப்ராப்ளம்னா, இந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்க, இதெல்லாம் இருந்தா யூ ஆர் பிளெஸ்ட் அப்படின்னா அது ப்ராஸ்பரிட்டி மெசேஜ் கிடையாது, மெட்டீரியலிஸ்டிக் மெசேஜ்.
ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ் என்னன்னா, இது உன் ஐடென்டிட்டி இல்லை, இதெல்லாம் நீ யூஸ் பண்ணலாம். ஒரு வீட்டுக்கு 10 வீடு வையே, 10 வீட்டில் ஒரு வீட்டில் வந்து வீடு இல்லாத சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த வீடை யூஸ் பண்ணு, இன்னொருத்தவங்களுக்கு ஓல்டேஜ் பீப்புளுக்கு அவன் வீடை யூஸ் பண்ணு. அந்த அளவுக்கு உனக்கு ஆண்டவர் காசு தருவார். 10 வீடை கட்டி 10 விதமான காரியங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு கொடுப்பாரு. நீ 15 பெட்ரூம் இருக்கிற வீடை வச்சுக்கோ. பொண்டாட்டி சண்டை போடும் போது ஏதாவது ஒரு பெட்ரூம் ஒழிச்சுக்கோ. அது 14 தேடி வரக்குள்ளே சண்டையை மறந்து போகிற அளவுக்கு பெரிய வீடு வச்சுக்கோ. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னடா ஆவியானவர்கிட்ட பேசுகிறாரா? சரி, ஓகே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அதோடைய உன்னுடைய என்னது? ஐடென்டிஃபிகேஷன். சொல்லு. அடையாளப்படுத்துவது. எப்படி நான் உன் வீடோட அடையாளப்படுத்திருக்கேன்னா இல்லையான்னு எப்படி தெரியும்? நீ வீடை பற்றி பேசும்போது உன்னுடைய ஸ்மைல் வந்தாலோ, இல்லாட்டி ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வீடு வந்து இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஏற்படுகிற வலியோ, அதுதான் நீ இன்னும் உன் வீடோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்கன்னு தெரியும். கப் இது இருக்கட்டும். இங்க வா. இவன் வந்து உண்மைக்கே, எக்ஸாம்பிளுக்கு இல்லை, உண்மைக்கே இவன் ஒரு நல்ல பெர்ஃபார்மர். இதெல்லாம் கேரேஜ் சாலம் வாங்கினது. அவனுங்க எடுத்துகிட்டு வரும்போது, டாடி இது உங்கள் ஆஃபீஸில் வைக்க கொண்டு போகிறீங்களா அப்படி கேட்டான். ஏன்? டாப் நெக்ஸ்ட் வீக் ஸ்டேட் காம்படிஷன் போகிறேன், அதுக்கு முன்னாடியே கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வீக் ஸ்டேட் காம்படிஷன் போகிறான்னா அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேனா? நீ எந்த காம்படிஷனாலும் போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ கப்புனாலும் வாங்கு. ஆனால் ஹூ யூ ஆர் அப்படின்றது உன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸோட அட்டாச் ஆகும் பொழுது, எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன், பரிசேயருக்கு பரிசேயன், நியாயப்பிரமாணத்தினால் குற்றம் சாட்டப்படாதவன். பார்த்து இப்ப இதே இது இவனுக்கு கோல்டு கிடைக்காம வெறும் சில்வர் தான் கிடைச்சதுன்னு வைங்களேன், ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் என்ன பண்ணிடுவன? தூங்க விடாது, தூங்க விடாது. ஸோ ஒருத்தன் இங்க இருக்கான் பாருங்க, ஒருத்தன் மெடலும் இல்லாம எதுவுமே இல்லாம லாஸ்ட் பெஞ்சு, அவனும் ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன்ல தான் இருக்கான். சொல்லுங்க, superiority complex is inferiority complex in a different color. சொல்லுங்க, superiority complex is inferiority complex in a different color. inferiority complex தன்னை பற்றியே தாழ்வு மனப்பான்மை வேற கலர் எடுக்கும் பொழுது, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பொழுது, அது வந்து என்னவா மாறுது? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா மாறுது. அது மற்றபடி என்னதுதான்? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். த்ரூ பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து தன்னை எப்படி காட்டுது? சுப்பீரியரா காட்டுது. மற்றபடி ஈகோனால வரதுனால ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இதெல்லாம் நீங்க இப்படி இப்படி ஆப்ரேட் பண்றீங்க. ஆனால் நீங்க சர்டிஃபிகேஷன் முடிக்காதீங்கன்னு சொல்லல, அதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் அதெல்லாம் பண்றதுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கணும்னா முதல்ல ஆவின்ற டைமென்ஷனில் நீங்க ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாதான் இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம். இல்லைன்னா ப்ரொமோஷன்லயே உங்க எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம போயிட்டாங்க. என்னன்னா
ஈகோ சொல்லுங்க, ஈகோ ரெடியாக தான் வந்திருக்கு. சரிங்களா? ஈகோ பலூன் மாதிரி. இப்போ ஒரு வீடு வாங்கிட்டான்னு என்ன பண்ணும் ஈகோ? கார் வாங்கிட்டான், ஃபெராரியும் வாங்கிட்டானா, இன்ஃப்ளேட்டட் ஈகோ. என்ன ஈகோ? இன்ஃப்ளேட்டட் ஈகோ. அப்புறம் வேற என்ன வாங்கிட்ட? $20 பவுண்ட் நகை. ஈகோ என்ன ஆகிட்டே இருக்கு? இன்ஃப்ளேட் ஆகிட்டே இருக்கு, பெருசாகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு மேல என்னவாயிரும் ஈகோ? கார் பங்க்சர் ஆயிடுச்சு. கார் பங்க்சர் ஆகி வீடு உடஞ்சிருச்சு. வீட்டில் வந்து திருடன் ஏதோ திருடிட்டான். எனிதிங் யூ ஐடென்டிஃபை வித், அதுக்கு ஏதாவது நடக்கும்போது உங்க ஈகோ டிஃப்ளேட் ஆகும். உங்க ஈகோ டிஃப்ளேட் ஆகும். இப்போ இவன்ட்ட வந்து சொல்றாங்க, ஸ்டீவ் ஹார்வி, ஐயோ தெரியாம உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா, தப்பா பேர் வாசிட்டேன். மிஸ் யூனிவர்ஸ் அந்த பிள்ளைக்கு கொடுத்த பரிசை பிடுங்கிட்டானுங்க. அந்த பிள்ளையோட ஈகோ என்னவாயிருக்கும்? இப்படி ஆயிருக்கும். டீஃப்ளேட்டட் ஈகோ. பாருங்களேன், இப்ப நீங்க கார்ல போய்கிட்டே இருக்கீங்க, ஏசி கார். என்னது? இந்த மாதிரி ஓப்பன் ஹெண்டட் கார்ல, ஏசி கார்ல போய்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் வந்து இப்படி கட் பண்ணிட்டு போயிட்டான். அவன் கட் பண்ணி கிண்டிக்கு போயிட்டான். ஆனாலும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இன்னும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிக்கிட்டே போறீங்க. ஏசி எவனுக்குமே நீங்க திட்டுறது கேட்காது, உங்களுக்கு தான் கேட்கும். யாருக்குமே கேட்காது. நீங்க சொல்ற கெட்ட வார்த்தை, அந்த எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எதுக்குள்ளே தான் இருக்கும்? காருக்குள்ளே தான் இருக்கும். ஆனா ஏன் அதை பண்றோம்? அவன் திட்டுன உடனே என்னவாயிருச்சு? ஈகோ என்னவாயிருச்சு? டீஃப்ளேட் ஆயிடுச்சு. டீஃப்ளேட் ஆன உடனே அந்த கோபத்தின் மூலமா நம்ம ஈகோ என்ன ட்ரை பண்றோம்? குறைஞ்ச ஈகோவை, நீ என்னடா என்ன கட் பண்ணி போறது அப்படின்னு சொல்றதுனால நம்ம ஈகோ ரிப்பேர் மெக்கானிசம். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு வர கோவங்கள், உங்களுக்கு வர எரிச்சல்கள், உங்களுக்கு வர பொறாமைகள், உங்களுக்கு வர எல்லாமே என்னது? ஈகோ ரிப்பேர் மெக்கானிசம். என்னை பத்தி அப்படி சொல்லிட்டானா, நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன் பாரு நான் யாருன்னு. அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன் பாரு. இதெல்லாம் பண்ணாதான் அவனுங்களுக்கு புரியும். நான் இதெல்லாம் செஞ்சாதான் புரியும். ஈகோ ரிப்பேர், ஆங்கர், கோபம்ன்றது ஒரு ஈகோ ரிப்பேர் மெக்கானிசம். அதனால தான் உடனே அவனுக்கு தெரியுதோ கேட்கலையோ கேட்குதோ, அது போய் அவனுக்கு ரீச் ஆதோ இல்லையோ, நமக்கு தானே ஈகோ பிரச்சனை. ஸோ நம்ம ஈகோ திரும்ப என்ன செய்யணும்? காத்து இறங்கின ஈகோ ஏற வேண்டும். மெட்டீரியலிஸ்டிக் பொசஷன்ஸ். இதில் ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, காதில் இருக்கிறது அப்படியே தடவி சொல்லுங்க, இது உனக்கு ஜீவன் அல்ல. அப்படியே பேண்ட்டை தடவி பர்ஸை தொட்டு சொல்லுங்க, இது உனக்கு ஜீவன் அல்ல. உன் பேங்க் அக்கவுண்ட் உனக்கு ஜீவன் அல்ல. இது பாஸ்டரா இருந்தா இதுல என்ன பண்ணிக்கோங்க? சர்ச் பில்டிங் வச்சுக்கோங்க. ஆத்துமாக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. வெளிநாடு பயணங்கள் இருக்கிறதா, அது வச்சுக்கோங்க. புக், கதை வசனம் ஏதாவது எழுதியிருக்கிறீர்களா, அதை வைத்துக் கொள்ளுங்கள். ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன்.
அடுத்த வசனம் சரிங்களா. ஒரு ஓமை சொன்னார். என்னன்னு? ஒருத்தன் வந்து ஐஸ்வர்யமுள்ள ஒருத்தன் என்ன பண்ணா, நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டோர் ஹவுஸை பெருசாக்கி கட்டினானா. கட்டிட்டு அவன் என்ன சொன்னானா, தனக்கு நான் எல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். உடனே ஆண்டவர் அன்னைக்கு நைட்டு ட்ரீம்ல வந்து அவன்கிட்ட என்ன கேட்டாராம், எனக்கு இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ ஆசையா இருக்கு பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மதிகேடனே, stupid fellow. When you are egoically identifying, it is a stupid thing to do. உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் வைத்திருக்கிற ஜாமானோடு அட்டாச் பண்றது என்னவா? மதிகேடான ஒரு விஷயம். அவர் கேட்கிறாரு, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? அடுத்து சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யம்னா இருக்கிறது என்னது? அதுதான் ஸ்பிரிட் டைமென்ஷன். புரியுதுங்களா? அதுதான் ஸ்பிரிட் டைமென்ஷன். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனா இராமல் தனக்காகவே, அங்க என்ன இருக்குது? தனக்காகவேன்றது என்ன இருக்குது? ஈகோ. தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பொக்கிஷங்கள்ல ப்ராப்ளம் இல்லை, வீடுல ப்ராப்ளம் இல்லை, கார்ல ப்ராப்ளம் இல்லை, ஆனால் தனக்காகவே ஈகோ. பின்னும் சீசரை நோக்கி, என்னத்தை உண்போம், என்னத்தை என்று உங்கள் ஜீவனுக்காகவும். அந்த ஜீவனுக்காகவும் என்னது? ஜோயே கிடையாது, பியோஸ். உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னு வைங்களேன், நான் என்னுடையது, என்ன இப்படி சொல்லிட்டான், எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மேட்ரு மாத்திரம், அந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னா உங்களுக்கு வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரியுமா? I'm giving you a key. அப்படின்னா அவங்க சொன்னது கரெக்டா அப்படியே உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அது யார் சொல்றா? ஈகோ வந்து தன்னை டீஃப்ளேட் பண்ண விடவே விடாது. அப்படின்னா அவங்க சொன்னது, அப்படின்னா அவங்கள நியாயப்படுத்துறீங்களா? நாட் டாக்கிங் அபவுட் தேம். நான் சொல்றேன், நீ உன் ஈகோனால அவங்க சொன்ன வார்த்தையோட ஐடென்டிஃபை பண்ணலைன்னா, இப்போ நீங்க போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு நாய் வந்து தெருவில் பார்த்து வா வா அப்படின்னு, ஐயோ அப்படின்னு இருக்கீங்களா? இல்லை. ஏன்? அது கேவலமாக கூட திட்டிக்கலாமா இருக்கும் உங்களை பார்த்து. அது நாய் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியுமா இருக்கும். ஆனால் அதோட நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, அடையாளப்படுத்துவதில்லை, ஐடென்டிஃபை பண்ணுவதில்லை அந்த வார்த்தையோட. அதனால அது உங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, வலியை ஏற்படுத்துகிறது இல்லை. ஸோ கொலைச்சானால வலிச்சதுன்னு இல்லை, கொலைக்கிறவங்க இருப்பாங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கொலைக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் நீ அடையாளப்படுத்தலைனா அந்த வார்த்தைகளுக்கு உன் மீது ஒரு அதிகாரம் இல்லை. நீ இயேசு மாதிரி சொல்லலாம், என் நாத்தனார் வருகிறார் வீட்டுக்கு, அவளுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அப்படி சொல்லலாம். உன் ஈகோ இருந்தாதான் நாத்தனாருக்கு உன்கிட்ட என்ன கொக்கி போட்டா எங்க வந்து சொருகுன்னு தெரியும். நீ நினைக்கிற நாத்தனார்ட்ட ப்ராப்ளம்னு இல்ல, நாத்தனார்ட்ட ப்ராப்ளம் இல்ல, நாற்றம் எடுக்கிற உன் ஈகோட்ட ப்ராப்ளம். பேசுறது புரியுதுங்களா? தெரிகிறது மன்னா, நன்றாகவே தெரிகிறது மாதிரி பாக்குறீங்க. இல்ல இல்ல கவனிங்க,
சரி, இது 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 சொல்யூஷன். சரிங்களா? நான் முதல் ப்ராப்ளமை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் சொல்யூஷனுக்கு வரலாம். அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். இவருக்கு பிடிச்சது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். எப்படி வந்து மாட்டுச்சு பாருங்க. ஆவியானவர் எல்லாமே ஒரு நோக்கத்தோட தான் செய்வார். இவருக்கு பிடிச்சது என்னது? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். இவரோட ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷனே எதோட தான்? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். பைபிள்ல போட்டிருக்கு, தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். ஆக்சுவலி அந்த வார்த்தை இருக்கு பாருங்களேன், அது என்ன? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் 14:1 இல்ல 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 ஞான வரங்களை விரும்புங்கள் அப்படி போட்டிருக்கல. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள்னு சொல்லி, விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள்னு சொல்லி. அது நியூ கிங் ஜேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஈகர்லி டிசையர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். ஆனால் அந்த வேர்டு அங்கே வந்து கிரீக்கில் வந்து கிஃப்ட்ஸ்ன்ற வேர்டு கிடையாது. ஈகர்லி டிசையர் ஸ்பிரிச்சுவல். ஈகர்லி டிசையர் ஸ்பிரிச்சுவல். அந்த கிஃப்ட்ஸ்ன்ற வேர்டு அங்கே கிடையாது. ஆக்சுவலி டிசையர் ஸ்பிரிச்சுவல். நீங்க எதை டிசைர் பண்ணணும்? ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ், ஆவிக்குரிய ரியாலிட்டிஸை நீங்க என்ன செய்யணும்? டிசைர் பண்ணணும். ஆனா அதே வந்து ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷனா மாறும் பொழுது, அதிலிருந்து ஒரு அடையாளத்தை இவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வெரி ஸ்பிரிச்சுவல் திங்கே என்னவாயிருது? ட்விஸ்ட் ஆயிருது. தீர்க்க தரிசன வரம் வந்து இவருடைய அடையாளத்தோட சேரும் பொழுது, அந்த தீர்க்க தரிசன வரம் என்ன செஞ்சிருது? ஈகோனால கரப்ட் ஆயிருது. நான் ஒரு பாஸ்டர் இருந்தோம். அவர் வந்து பிசாசு விரட்டுவார். அவர் வந்து நின்னாலே பிசாசு ஆட ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் அப்போ தான் அந்த சர்ச்சுக்கு புதுசாக வரோம். ஸோ வந்திருக்கோம். உடனே அவர் வந்து அப்படி ஒரு பிள்ளையை கொண்டு வந்து அப்படின்றாரு. உடனே அது அப்படியே அப்படி உடனே அவர் அப்படியே இப்படி எங்களை பார்க்குறாரு ஓரக்கண்ணில். பிசாசு உள்ள நாடிட்டு இருக்கேன். டே நான் நீ என்ன வரலடி, நான் தான் உன்னை யாருன்னு காட்டிக்கிட்டு இருக்கேன்னு. ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன். வீடு தப்பா? கார் தப்பா? மெடல் தப்பா? கப்பு தப்பா? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் தப்பா? எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் உன் ஈகோ அதோட சேர்ந்து ஐடென்டிஃபை ஆகி உன்னுடைய அடையாளமாக மாறும் பொழுது, உன் வேலையாக இருக்கட்டும், உன் எதுவாக இருக்கட்டும், உன் ஊழியமாக இருக்கட்டும், எல்லாமே ட்விஸ்ட் ஆயிருது. அதெல்லாம் உன்னுடைய அடையாளமா டிஃபைனிங் மேட்டரா மாறிடுது. ஆனால் நீ ஸ்பிரிட்டுக்கு டிஃபைனிங் மேட்டரே கிடையாது. God is the only defining matter for the spiritual. ஆவியின் மண்டலத்துக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா அது யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். லிமிட்லெஸ், பவுண்ட்லெஸ். லைஃப் சிச்சுவேஷன்ஸ், இதுக்கு என்ன ப்ராப்ஸ் கொடுக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரம் காலைல உட்காந்து யோசித்து பார்த்தேன். லைஃப் சிச்சுவேஷன்ஸ் வெறும் உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள். நான் ஒரு டயர் வேணால் கொடுக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிற சூழ்ந்து இருக்கிற நிலை, அந்த சூழ்ந்து இருக்கிற நிலை உன்னை பாதிக்கிறதுக்கு காரணமே நீ அதோட அடையாளப்படுத்துறது தான். உன் சூழ்நிலைய நீ சூழ்நிலையிலிருந்து உன்னை டிட்டாச் பண்ணிட்டேன்னா அது உனக்கு வழி கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எஸ், உன் இருதயத்தை கல்லாக்குறத பத்தி பேசல. நல்லா கவனிங்க.
இருதயத்தில் கல்லாக்குறது பற்றி பேசல, உங்களுடைய அடையாளத்தை அதிலிருந்து பிரிப்பதை பற்றி பேசுறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இருதயத்தை கல்லாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால மகிழ்ச்சியுமே அனுபவிக்க முடியாமல் போயிடும், சந்தோஷமே அனுபவிக்க முடியாமல் போகும். யாரும் உங்களை கட்டி பிடிச்சாலும் அந்த அரவணைப்பையும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதை பற்றி பேசல. உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளத்தை சூழ்நிலையிலிருந்து வேறு பிரிக்கிறதை பற்றி பேசுகிறேன். ஸோ இயேசு சிரிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருந்தார், அழுகிறதுக்கும் ஃப்ரீயாக இருந்தார். ஆனால் எதுவுமே, எந்த சூழ்நிலையுமே அவர் யார் என்பதை என்ன செய்யல, நிர்ணயிக்கவில்லை. பிலிப்பியர் 4:11 பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சத்தமா படிங்க, எல்லாரும் படிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த நிலைமை, சொல்லுங்க, எந்த நிலைமை, எனி சிச்சுவேஷன், இது யாரு? லைஃப் சிச்சுவேஷன், எனி சிச்சுவேஷன், எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்யம்னா என்னங்க? ஒரு ஸ்டேட் ஆஃப் பிளிஸ், ஸ்டேட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். அந்த சிச்சுவேஷன் மாறுறதுனாலையோ மாறாததுனாலையோ, எதிர்மறையா இருக்கிறதுனாலையோ நேர்மறையா இருக்கிறதுனாலையோ உங்களுடைய உணர்ச்சிகள் மாறப்போவதில்லை. எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். லைஃப் சிச்சுவேஷன்ஸ் will not define me. ஐடிசி கிராண்ட் சோலால போய் சாப்பிடுவேன், சித்ரா அக்கா இட்லி கடையிலையும் சாப்பிடுவேன். இங்க போகும்போது ஐடிசி கிராண்ட் சோலா போகும்போது என்ன செய்யாது, இன்ஃப்ளேட்டட் ஈகோவோட போக மாட்டீங்க. இந்த பெரிய ஹோட்டல்லாம் போய் பாருங்க, அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு அவன் நடந்து வர்றதுலே தெரியும். நான் ஒரு செருப்பு போட்டிருக்கேன். அப்போ ஒருத்தர் சொன்னார் பார்த்துட்டு, பரவாயில்ல பாத்ரூம் ஸ்லிப் போகிறோடே வந்துட்டீங்க வெளியிலன்னு. அது ஸ்கெச்சஸில் நான் வாங்கினது 4500 ரூபாய். கால் வலிக்குதுன்றதுனால குஷனோட கேட்டேன், அதில் மாத்திரம்தான் இருந்தது. சரி 4500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போட்டிருக்கேன். அதை இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டு 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 கேவலமாகிடுச்சு. அதை அவர் பார்த்து சொல்கிறாரு, பரவாயில்ல நீங்கள் பாத்ரூம் ஸ்லிப்பர் போட்டு வெளியே வரீங்க அப்படின்னு. இப்போ என்னுடைய ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் செருப்பில் இருந்ததுன்னு வைங்களேன், நான் அவர்கிட்ட என்ன சொல்லணும், இது ஸ்கெச்சஸ்ஸு, இது 4500 ரூபாய், தயவு செய்து இப்படி பேசி ஏற்கனவே நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆமாம், நான் சொன்னேன், ஆமாம் கம்ஃபர்டபுளாக இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் இருந்தால் எல்லாமே வலியை உண்டாக்கும். ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் அடையாளப்படுத்துதல் இல்லைன்னா எதுவுமே வலியை உண்டாக்காது. எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். 13வது வசனம் தான் உங்களுக்கு பிடிச்ச வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கான்டெக்ஸ்ட் புரியுதா? இந்த முதல் 2 வசனத்தை தூக்கி விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் 13வது வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டு எல்லாவற்றையும் பலப்படுத்துகிறேன்ட்டு ஈகோவை ஊதிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் சொல்றான், இப்போ அடுத்த வாரம் நான் போறேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
முதல் பரிசு வாங்க, எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து பலப்படுத்துகிறார். பலப்படுத்தாரு. கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா, இதுதான் பண்ணுவார். He will deflate your ego because you are too big to be identified with a cup. ஒரு கப்புனால அடையாளப்படுத்துற அளவுக்கு நீ சின்ன ஆள் கிடையாது, நீ ரொம்ப பெரிய ஆள். நீ அவ்வளவு பெரிய அடையாளத்தை இதுல சொருக, இந்த கப்புல வந்து நீ சொருக ட்ரை பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஐயோ, உன்னுடைய வேலை உன் அடையாளமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உனக்கு நடந்த சம்பவங்கள், சூழ்நிலைகள், சூழ்நிலைகளோ சம்பவங்களோ மாறுவதில்லை உந்தன் அன்பினை. அவனுக்கு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட 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 பட. சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும்னா, அந்த எல்லாவற்றையும் என்னது? முந்தின வசனம் போங்க. எல்லாவற்றையும் தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், சம்பூர்ணமாகவும் இருக்க தெரியும். எதுவுமே என்ன டிஃபைன் பண்ணாம இருக்கிற அளவுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வருகிறதற்கு கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். நீ வா. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல ரோல் பிளே பண்றவன். இவன் என்னது? பல ரோல், சோஷியல் ரோல்ஸ் மாறிக்கிட்டே இருப்பான். ஒய்ஃபுக்குன்னு போனா ஒரு மாஸ்க் வச்சிருக்கான், அது ஒரு டேனி. ஆஃபீஸுக்கு போனா அது ஒரு டேனி. ஒவ்வொருமே ஒவ்வொன்று தனி அடையாளமாகவே இருக்கும். யாரோட இன்ட்ராக்ட் பண்றான்றதை பொறுத்து இவனுடைய அடையாளங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே. இது ஒய்ஃபோட அடையாளம், இது ஆஃபீஸு. இப்படி வெவ்வேறு மாஸ்க் வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? வாழ்க்கையை மாஸ்க் மாற்றி மாஸ்க் மாற்றி மாஸ்க் மாற்றி வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கான். பாருங்களேன், நீங்களே இப்போ வரீங்க, இப்போ வாட்ச்மேன் சொல்கிறாரு, இங்கே கார் நிறுத்தாதீங்க, அங்கே போய் நிறுத்துங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, வாட்ச்மேனை இங்கே தான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு வரீங்க. இப்போ நான் அங்கே நிற்கிறேன், நான் சொல்கிறேன், பிரதர் இங்கே நிறுத்தாதீங்க, அங்கே போய் நிறுத்துங்க. ஓகே பாஸ்டர். ஸோ என்ன டிஃப்ரென்ஸு? மாஸ்க், ரோல் பிளேயிங். என்னது? ரோல் பிளேயிங். ஈகோ பிளேஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாது ஈகோ. திஸ் இஸ் கெட்டிங் ரஃப் ரைட். ஈகோ எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணவும் பண்ணாது, எல்லாரும் தன்னை ஒரே விதமாக ட்ரீட் பண்ணவும் விடாது. நீங்க ஆவியா பாவியா அப்படின்றது நீங்க ஹோட்டல்ல உட்காந்துட்டு ஆர்டர் பண்ண பிறகு அவன் ரொம்ப நேரம் கழிச்சு தப்பா வந்து ஆர்டர் கொடுக்கும் போது தெரியும். நான் ஒரு ஹோட்டல் போனேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் போனேன், கொஞ்சம் சட்னி கொண்டு வாங்கன்னு. அவன் பக்கத்தில் இலையில எங்கள் வீட்டில் 4 பேர் உட்காந்துருக்கோம். பக்கத்து தட்டில் பிள்ளைங்க வந்து சட்னி சாப்பிடாம வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் சட்னி இருக்குது, சாப்பிடாம வச்சுருக்காங்க, அதை எடுத்துக்கோங்க அப்படின்றான். சரி ஓகே, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறான்ட்டு எடுத்துக்கிட்டாச்சு. சின்ன ஒரு பூரி கொண்டு வாங்க, இப்போ தான் ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்றான்.
சொருன்னு ஏறுது எனக்கு. ஓ மேனேஜரை கூப்பிடியா, போயா உன் மேனேஜரை கூப்பிடு. உடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டே அவர் தான் மேனேஜராக இருந்தால் என்ன பண்ணுவேன். மேனேஜரை பார்க்கணுன்றதுனால தான் நான் கூப்பிடுறது. ஸோ இப்போ எது ஹர்ட் ஆகுது? எதுங்க ஹர்ட் ஆகுது? ஈகோ ஹர்ட் ஆகுது. ஈகோ ஹர்ட் ஆகுது. நான் வந்திருக்கேன், சாப்பிட வந்திருக்கேன், நான் பூரி கேட்குறேன், நீ வந்து என்ன சொல்கிற? இப்போ தான் இன்னொன்று கொண்டு வந்தேன். அதை எனக்கு ஈகோய்க்கு ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோவேன், அதை பார்த்து சிரிச்சுக்குவேன். என் லைஃப் சுச்சுவேஷனை பார்த்து நான் என்ன செஞ்சுக்குவேன்? சிரிச்சுக்குவேன். என் ஈகோய்க்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் போது என்னால் சிரிக்க முடியாது. என்ன அப்படி சொல்லிட்டானா, பாஸ்டரை மீட் பண்ணும் போது ஒரு விதமாக மீட் பண்ணுவான், பாஸ்டரும் இவனை மீட் பண்ணும் போது ஒரு விதமாக மீட் பண்ணுவார். ஏன்னா அவர் ரோல் பிளேயில் தானே இருக்காரு. அவர் ரோல் பிளேயர் தான் இருக்கார். ஒரு தடவை ஏர்டெல்ல சரி சூடு, ஏர்டெல்னாலே சூடு தானே. நம்ம ஏர்டெல் கேர் சென்டருக்கு போனோம்னாலே கேர் இல்லாதனால தான் போய் நிற்கிறோம். போயிட்டு சரியான கடுப்பு. ஏன்னா அங்கே போய் சொன்ன உடனே அவன் சொல்லுவான், இல்லை சார் இதை நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வந்து 121 அழுத்தி சொல்லுங்க. அந்த 121 அழுத்தினா அது வந்து 1 அழுத்தவும், 2 அழுத்தவும், 3 அழுத்தவும், 9 அழுத்தவும், அப்புறம் வந்து அதை ஏதாவது தப்பாக அழுத்தின உடனே வந்து இது முதல்ல இருந்து ஆரம்பிப்பான். இப்படியே ஒரு 4 தடவை பண்ணி அவன்கிட்ட போய் டோக்கன் எடுத்து ரொம்ப நேரம் நின்று அவன் திரும்ப, இல்லை சார் நீங்கள் வந்து அங்கே ஒரு ஃபோன் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஃபோனில் போய் அதிலிருந்து லேண்ட்லைன்லேருந்து 1 திரும்ப அதுக்கும் பண்ணி அவன் ஃபோனை 9 அழுத்த 8 அழுத்தி 7 அழுத்தி கடைசியில் பேசணுன்னு அவன் சொல்கிறான், சார் நீங்கள் போய் கவுண்டரில் சொல்லுங்கள் சார். நான் பாருங்க முடிஞ்சு போச்சு எனக்கு. அப்படியே பிச்சுக்கிட்டு வந்து அடுத்த அந்த இன்னொரு கவுண்டரில் போய் உட்காந்துருக்கேன். அவர் உட்காந்துட்டு அவன் சொல்கிறான், நீங்கள் தான் இமயம் டிவியில் பிரசங்கம் பண்ணுறவங்க அப்படின்னு நான் பாருங்க. ஆமா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஒரு ஹெல்ப், இந்த நம்பர்ல பிரச்சனையா இருக்கு. ரோல் பிளே, ரோல் பிளே. We are not ourselves. எத்தனை ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் பிளே. வீட்டுக்கார வேலைக்காரம்மா வந்தா அதுக்கு ஒரு ரோல் பிளே. ஆனா நீங்க ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா இருந்தீங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க. அதனால தான் ஜீசஸ் வந்து எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணார், எல்லாருக்கும் ஒரே லெவல் ஆஃப் டைம் ஆக்சஸ் கொடுத்தாருன்னு சொல்லலை. ஆனால் யாரையும் என்ன பண்ணல, அவங்களுடைய ரேஸ் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வச்சு அவர் என்ன செய்யல, ட்ரீட் பண்ணவே இல்லை. ஏன்னா அதை வச்சு அவருடைய ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ ஒன்றாம் வரிசையா நில்லுங்க. இப்போ இப்போ இதெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி வருது தான் பெயின் பாடி. இந்த வந்துட்டாயா? ஸோ இப்போ பெயின் பாடி வந்து இதுலலாம் உங்களுக்கு ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா, மெட்டீரியலிஸ்டிக் பொசஷனில் இது என்னது, அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், வெற்றி நடை போட்டு 100வது நாளாக அப்படி. இவர் கிஃப்ட்ஸ், ஊழியம் பண்ணுறது, நல்லது பண்ணுறது, 4 பேருக்கு நன்மை செய்கிறது, அதிலே இவரோட ஐடென்டிட்டியாக இருக்கும். எதுல இருந்தால் ஈகோ வந்து தன்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்னு கிடையாது, எதுலனாலும் பண்ணிக்கும். சோஷியல் ஒர்க்லேயே ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் எங்கே போனாலும் அதை பற்றி பேசிட்டே இருப்பார்.
நாங்கள் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறோம், நாங்கள் இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ கூட இவர் தான் மீட்பட்டு வந்தேன். இப்போ கூட நான் வர வழியில் அவர் வீட்டில் போய் அவர்கிட்ட தான் பார்த்துட்டு வந்தேன். சில பேர் பார்த்துங்க, நீங்கள் கேட்காமே அவனுடைய வருஷம் ஃபுல்லாக இருக்கிற ஷெட்யூல் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பானுங்க. நீ எங்கே போனால் என்ன எனக்கு. இப்போ தான் நான் இவரை பார்த்துட்டு வந்தேன். அவரை தெரியுமா? அவர் கேட்குறவன் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சாலும் நான் தெரியாதுன்னு சொல்லிடுறேன். தெரியாது. ஏன்? அவர் அவ்வளோ பெரியவர். அவரை நான் இப்பதான் பார்த்துட்டு வரேன். ஈகோ. ஸோ பெயின் பாடி என்ன பண்ணுது? வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணுது. ஈகோ ஹர்ட் ஆன உடனே இது மூலமா இப்படி ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால இப்போ ஏகப்பட்ட கொக்கிகள் இருக்கு. எது மூலமா உங்களை ஈஸியா பந்தாடலாம். இதை தட்டி விட்டா போதும், முடிஞ்சு போச்சு. கேரிஸ் சொல்லி கொடுத்தது ஏதாவது உடஞ்சிருந்துன்னா கொண்டுருவேன். அதனால அதை தட்டி விடாம வச்சிருங்க. ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன். ஏன்னா கேரிஸே பண்ணிச்சு இதை. இப்போ இதில் ஏதோ ஒன்று கீழே விழுந்துருச்சு. நான் பெயின் பாடி ஈஸியாக என்ன செஞ்சிடும்? டேக் ஓவர் பண்ணிடும். டேக் ஓவர் பண்ணிட்டு தான் ஈகோவை திரும்ப இன்ஃப்ளேட் பண்ணுற அளவுக்கு வரைக்கும் விடாது. டனக்கா அது எஸ்பெஷலி இதுதான் நம்மளால் இருக்க ஒரு லைஃப் சிச்சுவேஷன். போதும், என்ன சிச்சுவேஷனாலும் சரி, எப்படி நீ என்ன பற்றி சொல்ல போச்சே, ஸோ இந்த ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் பெயின் பாடியில் என்ன சொன்னேன் மெயினாக? ஒன்று எதிர்காலத்தில் இருப்பீங்க, இல்லைன்னா கடந்த காலத்தில் இருப்பீங்க. நிகழ்காலத்தில் உங்களால் இருக்கவே முடியாது. ஸோ நீங்கள் ஆவியின் மண்டலத்தில் ஆப்ரேட் பண்ணுறீங்களா, ஆவியின் டைமென்ஷனில் ஆப்ரேட் பண்ணுறீங்களா? ஆவி இஸ் டைம்லெஸ். சொல்லுங்க. ஸ்பிரிட் இஸ் டைம்லெஸ் டைமென்ஷன். ஸ்பிரிட் இஸ் இட்டர்னல் டைமென்ஷன். ஆவிக்கு என்ன கிடையாது? நேரம் கிடையாது. அடுத்த ரெண்டு டைமென்ஷன்ல தான் டைம்ன்ற ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ இந்த ஆவின்ற டைமென்ஷன்ல ஆப்ரேட் பண்ணும் பொழுது இட்டர்னல்னா என்ன தெரியுமா? இட்டர்னல்னா எவ்ரி மொமெண்ட் இஸ் பிரசன்ட். புரியுதுங்களா? தேவன் எப்படி இருக்காரா? ஆவியா இருக்கிறாரு. இன்னொன்னு இருக்கிறவராகவே இருக்கிறார். ஐ ஆம் த கிரேட் ஐ ஆம். மில்லியன் இயர்ஸ் கழிச்சு நீங்க போய் கேட்டீங்கன்னா அவர்கிட்ட என்ன சொல்லுவாரு? ஐ ஆம் அப்படி சொல்லுவார். ஐ வாஸ்ன்னு சொல்ல மாட்டார். ஐ ஆம். மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போய் கேட்டீங்கனாலும் அவர் என்ன சொல்லுவாரு? ஐ ஆம். ஸோ அவருக்கு இருக்கிறது என்னது? அவர் எப்பயுமே எங்க இருக்காரு? பிரசன்ட் மொமெண்ட்ல ஃபுல்லா பிரசண்டா இருக்கார். ஈகோ வந்து உங்களுடைய பிரசன்ட் மொமெண்ட்ல ஃபுல்லா பிரசண்டாவே இருக்க கூடாது. இப்போ மணி என்ன? 10:05. பக்கத்தில் கேளு. 10:05 ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? கேளுங்க 10:05 ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இருக்காதே. பிரசன்ட் மொமெண்ட்ல ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பில்லை. அன்லெஸ் அதர்வைஸ் லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷனா எவனாவது கண்ணு வச்சுக்கிட்டு நின்னாலும் இல்லையா, பிரசன்ட் மொமெண்ட்ல உனக்கு என்ன கிடையாது? ப்ராப்ளம் கிடையாது. அதனால தான் திரும்ப இதுக்கு போங்களேன், லூக்காக்கு. ஸோ என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் சொல்லி சரீரத்துக்காக கவலைப்படாத. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷவைகளாக இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள். அத எனக்கு பிடிச்ச சேனல் டிஸ்கவரி சேனல். ஏன்னா அந்த ஒரு நேச்சர்ல ஒரு டைமென்ஷன் வந்து அதை நீங்க அப்சர்வ் பண்ணும்பொழுது சில இந்த சோ கால்டு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனை நீங்க அதில் பார்க்கலாம். பாருங்களேன், நீங்க இப்போ போய் கேட்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு காடுல ஒரு மாடு இருக்கு. காடுல
ஒரு மாடு இருக்குது, இல்லாட்டி காடில் ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு கரடி இருக்குது. அதுகிட்ட போய் கேட்குறீங்க என்ன டைமு அப்படின்னு கேட்குறீங்கன்னு வைங்க. லஞ்ச் டைம், காஃபி டைம், டீ டைம். அதுக்கு பசிச்சா என்ன செய்யும்? சாப்பிடும். டே அண்ட் நைட் கான்சியஸ்னஸ் உண்டு. ஆனால் என்ன கான்சியஸ்னஸ் கிடையாது? பாஸ்ட் ப்ரெசன்ட் கான்சியஸ்னஸ் கிடையாது. இந்த கோல்டு ஃபிஷ் ஆஃபீஸில் இருக்குது, அதுகிட்ட போய் பேசுனீங்கன்னா அது சொல்லாது நேற்று என்னை கடிச்சிருச்சு, அது ரெண்டில் ஒன்று பார்க்கணுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை எப்படியாவது வன்மமாக அப்படியே சுற்றிட்டேலாம் இருக்காது. அது பேசாமல் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுங்களுக்கு என்ன கான்செப்ட் கிடையாது? பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு கிடையாது. அதனால ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. அதனால சஃபரிங் கிடையாது. அதனால தான் சொல்கிறாரு, பாரு காக்காலாம் பாரு, குருவிலாம் பாரு, எவ்வளோ ஜாலியாக இருக்குது. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. இல்லடா வை பண்டசாலையும் இல்லை, ஏடிஎம் கார்டும் இல்லை, கிரெடிட் கார்டும் இல்லைன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை. ஆனால் உங்கள் பரமபிதா அவைகள் என்ன செய்யறாராம்? போஷிக்கிறார். எப்படி அந்த காக்காக்கு அன்னைக்கு சாப்பாடு வருது? வரும். அதுதான் ஒரு அப்பா இருக்காருன்னு அர்த்தம். ஆனா எப்படி நம்ம அப்படின்னா இத்தனை மில்லியன்ஸ் இருக்காங்களே சாப்பாடு இல்லாம மக்கள், எப்படி அவங்க அப்படி இருக்காங்க? அதுதான் ஹியூமன் கண்டிஷன். புரியுதுங்களா? நம்ம ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷனால ஏகப்பட்ட சஃபரிங்கை உண்டாக்கி அந்த ஃப்ரீ ஃப்ளோவா அப்பாட்டேருந்து ரிசீவ் பண்ற டைமென்ஷனுக்குள்ளேயே நம்ம போறதே இல்லை. பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளோ விசேஷம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நல்லா கவனிங்களேன். இப்போ இந்த ஒரு அழகான ஒரு கிங்ஃபிஷர் பேர்டை பார்க்குறீங்க. ஆனால் அது கிங்ஃபிஷர்னு தெரியாதுன்னு வைங்களேன். நமக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பார்த்த உடனே அதுக்கு ஒரு நேம் வச்சிடறோம். நேம் வச்ச உடனே அதோடைய ஆ அண்ட் வண்டர் போயிடும். அதை நீங்கள் பிரமிச்சு பார்க்குற விதமே போயிடும். ஏன் அதை அந்த பிரமிச்சு பார்க்குறத சுருக்கி உங்களுடைய சிந்தனையில் ஒரு ஐட்டமாக ஆக்கிட்டீங்க, கிங்ஃபிஷர். அதே நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளைய அதை கூட்டு போய் காட்டுங்க, அது அந்த பேர்டு எப்படி பார்க்கும்? அப்படின்னு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்த உடனே உங்களுக்கு கிங்ஃபிஷர்னு சொல்லி தந்ததுனால கிங்ஃபிஷர் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அடுத்ததுக்கு போயிடுவீங்க. அவர் சொல்றாரு, ஜீசஸ் சொல்றாரு, நீ கொஞ்ச நேரம் எடுத்து பூவெல்லாம் பாரு, காட்டு புஷ்பங்களை பார், காட்டு புஷ்பங்களை பார். Go and look at the flowers. சாலமோன் முதற்கொண்டு இது ட்ரெஸ் பண்ண மாதிரி ட்ரெஸ் பண்ணது இல்லை. ஏன்? சாலமோன் ட்ரெஸ் ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன், இது கேர் ஃப்ரீ ஐடென்டிஃபிகேஷன். கேர் ஃப்ரீயா இருக்குது. நீ அதை பார்த்து அழகா இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு பிரச்சனை இல்லை, அசிங்கமா இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா சாலமோனுக்கு அப்படி இல்லை. என்ன ராஜா இப்படி கேவலமா ட்ரெஸ் பண்ணிருக்கான், தலையை தூக்கிடுவான். ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸோட தான் அவன் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறது. பக்கத்தில் அதாவது நீங்கள் நைட்டு ஏதாவது பீச்சுக்கெலாம் போய் இல்லாட்டி மொட்டை மாடியில் படுத்து கிளியர் ஸ்கையில் அப்படியே இந்த நட்சத்திரங்கள்ல பார்த்துருக்கீங்களா யாராவது? இப்போ கர்மம் பிடிச்சவனுங்க அதையும் உருப்படியாக படுக்க விட மாட்டானுங்க. அதுக்கும் ஒவ்வொன்று பேராக வச்சு சொல்லி 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 இது அது இதுன்னுக்கிட்டே இருக்கானுங்க.
அது எதுனுமே தெரியாத போது அப்படியே ஒரு பார்க்கும் போது ஒரு ஒரு ஃபீலிங் வரும்ல. என்ன ஃபீலிங் அது? அந்த அந்த ஒரு பிரம்மாண்டம், அந்த ஒரு வாஸ்ட்னஸ், அந்த பிக், இல்லாட்டி ஒரு கடலை பார்க்கும்போது, கடலில் நின்று கடலை பார்க்கும்போது, இல்லாட்டி ஒரு மவுண்டன் ரேஞ்சில் இருந்து அப்படியே ஒரு பெரிய மவுண்டன் ரேஞ்சை பார்க்கும்போது, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 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 உங்களுக்குள்ள ஒன்று அப்படியே பெருசாக ஒரு ஒரு ரெசனன்ஸ் இருக்குல்ல. ஏன் அந்த ரெசனன்ஸ் வருதுன்னா, அந்த மாதிரி ஒரு பவுண்ட்லெஸ் டைமென்ஷன் தான் ஸ்பிரிட். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நேரத்தில் தான் உங்களுக்கு அந்த ரெசனன்ஸ் வருது. அதனால தான் வா அப்படின்ற ஃபீலிங் வருது. உங்களுக்குள்ள அப்படி ஒரு வாஸ்ட் டைமென்ஷன் இருக்கு. அதுதான் ஸ்பிரிட் டைமென்ஷன். அதுதான் will respond to true beauty. அந்த இடத்துல இருந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க பாருங்களேன். அது வந்து மைண்டால டிஃபைன் பண்ணப்படாத, சிந்தனையினால டிஃபைன் பண்ணப்படாத ஒரு ஆவியின், அது எப்படி சொல்ல, அதை நான் இப்போ நான் வார்த்தையினால சொல்லிட்டேன்னா அதோட டைமென்ஷனே விளங்காம போயிடும். அது என்னதான் பண்ண முடியும்? எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க ஸ்பிரிட், ஐ எம் எ ஸ்பிரிட்ன்றது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்றதோ, திரும்ப திரும்ப சில காரியங்களை சொல்றதோ இல்லை. அது ஒரு என்னது? எக்ஸ்பீரியன்ஸ், லிவிங் ஃப்ரம் பீயிங். இதுல இருந்தெல்லாம் உங்க ஈகோவை நீங்க கட் பண்ணவே இது நான் அல்ல அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதே அந்த அந்த டைமென்ஷன் உங்களுக்குள்ள அப்படியே க்ரோ ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா நான் பேசுறது? ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷனை நீங்க கட் பண்ணவே உங்களுக்குள்ள எந்த டைமென்ஷன் க்ரோ ஆக ஆரம்பிக்கும்? ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம ஆட்கள் மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுதான் நம்ம ஆட்கள் என்னன்னு ட்ரை பண்றாங்க? மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதை பிப்ளிக்கலா எப்படி பண்றதுன்றது தான் நான் அவேக்கன் கான்ஃபரன்ஸ்ல சொல்லி தரப்போறேன். சரிங்களா? பிப்ளிக்கலா எப்படி மெடிடேட் பண்றது, எப்படி உங்க ஸ்பிரிட், சோல், பாடி டைமென்ஷன், 3 டைமென்ஷனையும் வொர்ஷிப்ல யூஸ் பண்றது, அதுதான் அவேக்கன் கான்ஃபரன்ஸ் சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? இந்த 3 மெசேஜை திரும்ப 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 அடுத்து இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் கேளாமலும் இப்படி இருக்க முடியுமா? இப்படி இருக்க முடியுமா? கவலையே படாம இருங்கன்னு சொல்றாரு. இருக்க முடியுமா? என்னங்க இப்படி இருக்க முடியுமா? இன்ஃபேக்ட் மேத்யூ வெர்ஷன் படிங்க. டேக் நோ தாட் ஃபார் டுமாரோ. என்னது? டேக் நோ தாட் ஃபார் டுமாரோ. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? நாளைய குறித்து கவலைப்படாதீங்கன்னு தமிழ் இருக்குல்ல. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? நாளைய குறித்து ஒரு தாட் கூட இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நாளைய குறித்து ஒரு தாட் கூட நீ என்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இருக்க முடியுமா? என்னங்க முடியும் முடியாது? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் இருந்தா முடியாது. ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முடியும். அந்தந்த நாளுக்கு அதினதின் இயேசு சொல்லிட்டாரு.
நீ ஒரு வாரம்லாம் ஆணியை பிடுங்க வேணாம், ஒரு நாள் பிடுங்கினால் போதும். இன்னைக்குரிய கிருபை சொல்லுவாங்க வந்துட்டு, என் ஒய்ஃபோட எப்படி நான் அடுத்த வாழ்நாளெல்லாம் வாழ போறேன்னு தெரியலன்னு. அதான் கேட்பேன், இன்னைக்கு வாழ முடியுமா? இன்னைக்கு ஒரு நாள் வாழ முடியுமா? ஒரு நாள் வாழலாம். இன்னைக்கு வாழ்ந்துட்டு வா, நாளைக்கும் நான் இதே சொல்றேன். One day at a time. Live within the grace. ரொம்ப பிரச்சனை தலைக்கு மேல போதுன்னு வைங்களேன், ஒன் டேவை வந்து 1 மினிட்டா சுருக்கிடணும். நீங்க எதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்? 1 மினிட். ரொம்ப தலைக்கு மேல பிரச்சனை போயிருதுடா, அதுல இருந்து நீங்க எப்படி உங்க சஃபரிங்கை கம்மி பண்றதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா நான் பேசுறது? நீங்க உங்க சஃபரிங்ன்றது எல்லாமே எங்க தான் இருக்குது? உங்க மைண்ட்ல இருக்குங்க. உங்க மைண்ட்ல இருக்கு. நடந்தது, நடக்க போறது, நடந்தது, நடக்க போறது, நடந்தது. என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப? வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் now? Right now. Now faith is. பக்கத்தில் பசங்க, டேக் நோ தாட் ஃபார் டுமாரோ. அப்படின்னா பிளானிங் எப்படி பண்றது? நீ என்னைக்கு பிளான் பண்ணியிருக்க? இல்லை நீ சொல்லு, என்னைக்கு பிளான் பண்ணியிருக்க? பிளானிங்கிற பேரில் ஒரி தான் பண்ணியிருக்க. பிளான் பண்ணணும்னாலுமே பிளானிங் இஸ் ஹேப்பனிங் எப்போ? இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்ல பிளான் பண்றேன்னா பிளான் பண்ணு. ஒரி பண்ணேன்னா அது பேர் பிளானிங் கிடையாது. Planning also happens when? Now. ஆனா வெறும் மென்டல்லே உட்காந்து அது என்ன 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 எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும்னு யோசித்தேன்னா அது பேர் என்னது கிடையாது? பிளானிங் கிடையாது. பிளானிங்னா இப்போ ஏதோ நீ பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். பிளான் பண்ணு. ஆண்டவரே சொல்றாரு, ஒருத்தன் இது கட்ட போறான்னா அவன் உட்காந்து என்ன செய்யட்டும்? திட்டமிடட்டும். திட்டத்திற்கு விரோதி அல்ல, ஆனால் கவலைக்கு. திட்டமே டக்குன்னு கவலையா மாறிடுது. எப்படி காசு வரும், எப்படி காசு வரும், எப்படி காசு வரும். பிலிப்பியர் 4 இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? பிலிப்பியர் 4:13 தான் இதெல்லாம் பத்தி பேசுறாரு. இல்ல, எல்லா இடத்துலையும் எப்பயும் மனரம்யமா இருக்க தெரியும்னு. ஆனா அதுக்கு சீக்ரெட் எங்க இருக்கு? 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். சொல் பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங். சந்தோஷமா இருக்கிறது, சாந்த குணமா இருக்கிறது எல்லாம் ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங். அது நீங்க எங்க இருந்து வாழ முடியாது? எந்த ரெல்ம்ல இருந்து வாழ முடியாது? ஆத்துமா ரெல்ம்ல இருந்து வாழ முடியாது. இமோஷன்ஸ் மேல கீழே போய்கிட்டு இருக்கோம். ஸ்பிரிட் டைமென்ஷன்ல சாந்தமா இருந்தீங்கன்னா எல்லார்ட்டையும் சாந்தமா இருக்கலாம். ரோல் பிளே பண்ண மாட்டீங்க. புரியுதுங்களா பேசுறது? அடுத்து நீங்கள் ஒன்றுக்கும், பக்கத்துல 4 பேரை சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சொல்லுங்க, 4 பேரை தொட்டு உலுக்கி பார்த்து சொல்லுங்க. சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு ஒண்ணு நீங்க என்ன சொல்றீங்க? என் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது பிரதர், என் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்? உன் சிச்சுவேஷன் எனக்கு தெரிய வேணாம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்து உன் சிச்சுவேஷன் சொல்லிடாதான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் சிச்சுவேஷனோட நீ என்ன பண்ணாத, ஏன் சிச்சுவேஷன் தூக்கி வச்சுக்காத. சிச்சுவேஷன் ஏன் சிச்சுவேஷன் சொல்லி ஈகோவோட ஐடென்டிஃபை பண்ணாத. சில பேர் கேட்பாங்க, ஹவ் இஸ் யோர் சுகர், ஹவ் இஸ் யோர் டயபிட்டிஸ்? மை டயபிட்டிஸ் இஸ் ஃபைன். ஏங்க மை டயபிட்டிஸ், மை பிபி, மை சுகர் ஐடென்டிஃபை பண்ணாத. ஐடென்டிஃபை பண்ணாத. என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா?
என்னென்னலாம் சொல்கிறான் பாரு கம்பி கட்டுற கதையெல்லாம். எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணாமல் எப்படி இருக்கிறது? அப்படி இருக்கிறது தான் ஆவியில் இருக்கிறது. அதுதான் தேவகுமாரர்களா வெளிப்படுவதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீ அந்த டைமென்ஷனுக்குள்ள போகும்போது என்ன ஆகும்னா, இந்த எல்லா பிசிக்கல் டைமென்ஷனும், எல்லா சோல் டைமென்ஷன், எல்லா டைமென்ஷனையுமே நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய லெவல்ல வந்துடுவீங்க. தண்ணி மேல நடக்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. பிரெட்டை மல்டிப்ளை பண்ற அளவுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா நீங்க வேற டைமென்ஷன்ல இருந்து வர்றதுனால இந்த டைமென்ஷனை மேனிப்புலேட் பண்ற அளவுக்கு வந்துடுவீங்க. இப்ப இதுல ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அஞ்சப்பம் தான் இருக்கு, அஞ்சப்பம் தான் இருக்குன்னு சொல்லி மண்டையை போட்டுருவீங்க. ஆவியின் டைமென்ஷன்ல இருக்கும் போது அஞ்சப்பம் தான் இருக்கா, ஓகே உட்கார வை, பந்தியில் உட்கார வை, 50 பேரா உட்கார வை. எப்படி முடியும்? டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். It's possible. எல்லாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ. கம்யூனியன் சர்வ் பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க. டைம் என்ன? 10:23. கேளுங்க. 10:23 பிரச்சனை இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது என்னது? 9:12 அப்பயும் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள். அப்புறம் 10 மணிக்கு கேட்டேன், அப்பயும் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள். இப்போ 10:23 கேட்குறேன், இப்பயும் பிரச்சனை இல்லைன்றீங்க. In the present moment there is no suffering. There is no suffering in the present moment. When you take thought from tomorrow and when you take thought from yesterday, then suffering begins. ஏன்னா ஈகோயிக் ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது பாருங்களேன், ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனால் நல்லா இருப்பேன், கல்யாணம் ஆகலை, அப்புறம் கல்யாணம் ஆச்சு. அப்படியே ஸ்டேட் ஆஃப் பீஸ் அண்ட் பிளஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்களா கல்யாணம் ஆனவனே? கல்யாணம் ஆனவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சு, இது இவனோட ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையா, எனக்கு இப்படி ஒரு பொண்ணா. அப்புறம் என்ன சொல்லிட்டீங்க? ஓ எல்லாம் புள்ள பிறந்தா சரியாயிரும். எப்படி புள்ள பிறந்தா சரியாக? நீ பிள்ளையில இருக்கும் போதே சரியில்லை, இப்படி புள்ள பிறந்தா சரியாயிரும். ஸோ இப்படியே ஈகோ என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா? ஏதாவது இது கிடைச்சிட்டா நான் சந்தோஷப்பட்டுருவேன், அது கிடைச்சா சந்தோஷப்பட்டுருவேன், இது நடந்தா சந்தோஷப்பட்டுருவேன், அது நடந்தா சந்தோஷப்பட்டுருவேன். இப்போ இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, இது மாறிட்டா, இவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, இவங்க வெளியே வந்துட்டா, ஓ இவங்க ஜெயிலில் இருந்தாங்க, இவங்க வெளியே வந்துட்டா, என்ன சொல்லிட்டாரு? ஜீசஸ் கார்பென்ட்ரி பண்ணும் போது சந்தோஷமா பண்ணார். He was present. அப்ப எந்த அற்புதமும் பண்ணல, அடையாளமும் பண்ணல. நிறைய பேர் செத்துருப்பாங்களா இருக்கும் தன்னை சுத்தி.
யாரையும் உயிரோடு எழுப்பல, கார்பென்ட்ரி தான் பண்ணிட்டு இருந்தார், சந்தோஷமா பண்ணார். ஏன்னா டைம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை சொல்றேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஜான் போடுங்க, ஜான் 5:30, 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. சுயம். ஜீசஸே என்ன சொல்றாரு? நான் எதுலேருந்து ஆப்ரேட் பண்றது இல்லை, ஈகோலேருந்து ஆப்ரேட் பண்றது இல்லை. நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நான் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. I don't seek my own அப்படின்னு ஜீசஸே சொல்றாரு. எனக்குரியதை நான் தேடலைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜான் 14 அந்த வசனம் போடுங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடன் சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். I am not working, the Father who is in me is working. Paul says, I am not living, Christ is living. Get in touch with the limitless dimension within you. உங்களுக்குள்ளா இருக்கிற எந்த வரையறையும் அற்ற, எந்த அடையாளத்தினாலும் அடக்கி வைக்க முடியாத அந்த ஆவியின் மண்டலத்தோடு என் சரீரமா இருக்கீங்க, என் ரத்தமா இருக்கீங்க. நம்முடைய ஒரே அடையாளம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய அடையாளம். வேற எதுவுமே அடையாளம் கிடையாது. வேற எதுவுமே அடையாளம் கிடையாது. அதுதான் கையில வச்சிருக்கீங்க. ஒரே மாம்சமாக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே ரத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். One flesh, one spirit. I and Father are one. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன். நானும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறேன். நானும் ஆவியும் ஒன்றா இருக்கிறோம். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். ஒரே சரீரமா இருக்கிறான். Identify in your union. அவருக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன், என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு தரேன்னு சொன்னார். அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. உம்முடைய சமாதானம் எனக்குள்ள இருக்கு, இந்த மொமெண்ட்ல இருக்கு. உம்முடைய சந்தோஷம் இந்த மொமெண்ட்ல எனக்குள்ள இருக்கு, நிறைவா இருக்கு, குறைவில்லாமல் இருக்கிறது. குறைவில்லாமல் நிறைவான நிலையிலே இந்த நொடி பொழுதில் இருக்கிறேன்.
மாரஹலா ஃப்ரத்துஷலே பிராந்தி கேட்டே. சேர்ந்து பங்கெடுப்போம். We're going to give சொல்லுங்க. கொடுக்கும் போது, ஆண்டவரே, பொருளாசையிலிருந்து எங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுப்பீராக. பார்த்தீங்கன்னா, கொடுக்கறது அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வரும். கொடுக்கும்போது அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் அடையாளம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். Mala frahala dalla manaha shanturo koloduro bokuto reged elemento anella இல்ல மார்க் யார் மீட் பண்ண சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அந்த டைமென்ஷன்ல இருந்து வெளியில போய் பாருங்க. வெளியில் நிற்கிற எரும மாடு கூட ரொம்ப அழகா தெரியும். வெளியில போய் இந்த எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் ரொம்ப பச்சை பசேன்னு தெரியும். ஸ்கை இன்னும் ரொம்ப ப்ளூவா தெரியும். குளிக்கும் போது உங்க தண்ணி உங்க பாடியில ஊத்துதுல, அதை ஃபீல் பண்ணி குளிங்க. குளிக்கும் போதும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கும். கக்கா இருக்கும் போது ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். வண்டி ஓட்டும் போது ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்த பிறகு, படிக்க ஆரம்பித்த பிறகு, வண்டி ஓட்டும் போது வண்டி ஓட்டுறதுல கான்சென்ட்ரேட், காரில் ஏறி உட்காந்து நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எந்த காராக இருந்தாலும் சரி, ஓட்ட கார் இருந்தாலும் அது பரவாயில்ல, ஓடுது இல்லை, தேங்க்யூ.